அனைவருக்கும் வணக்கம்மா. நாளைய தினம் அதாவது தை வெள்ளி, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாவே மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அதுபோக தை மாதம் நம்ம அம்மனை வழிபட்டு நம்ம எல்லோருடைய வாழ்வும் நலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். நாளைய தினம் நம்ம இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம விளக்கேற்றி நம்மளுடைய வீட்டில் தீபம் ஏற்றி வச்சோம்னா வற்றாத செல்வம், எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். அதாவது நம்ம வாசனை பொருள் மிக்கதுல எல்லாமே லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சது, மகாலட்சுமிக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதுபோல் இந்த 2 பொருளை வச்சு தான் நம்ம லக்ஷ்மிக்கு பூஜை பண்ண போகிறோம். ஏலக்காய் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏலக்காய் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. நிறையா கோத்து மாலையாக கட்ட முடிஞ்சால் கட்டிக்கோங்க. அப்படி இல்லை எங்களால் முடியாதுன்னா ஒற்றைப்படையில் 11, 21 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் நீங்கள் ஏலக்காயுடன் கொஞ்சம் கிராம்புமே அதே போல் ஒற்றைப்படையில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது 2யும் முதல்ல நம்ம காலையிலே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய வெளி வாசல் அதாவது வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கூட்டி கோலமிட்டுட்டு நம்மளுடைய நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் எப்பயுமே தவறாமல் வெள்ளி செவ்வாய்க்கு வைங்க. வெள்ளி செவ்வாய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நிலைவாசலில் இருந்து தான் நம்ம மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்க போகிறோம். அப்படிங்கும்போது என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, அதாவது இது இருக்குது பார்த்தீங்களா, மாவிலை இருக்குது பார்த்தீங்களா, மாவிலை தோரணம் கட்டிடுங்க. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் மாவிலை கிடைக்கும். மாவிலை தோரணம் கட்டிடுங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய எல்லா பொருளும் நீங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு உங்களுடைய எல்லா பூஜை அறை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை அறையில் தண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் நம்ம பச்சை கற்பூரத்தையும் துளசியும் போட்டணும். ஏன்னா நம்ம போடுற மாலை ஏலக்காய் மாலையும் கிராம்பு மாலையும், அதுவுமே வாசனை பொருள், மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருள். அதுபோல் இதுவுமே பச்சை கற்பூரமும் நமக்கு துளசியும் ரொம்பவே ஒரு விசேஷமானது, சக்தி கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறதால பூஜையில் நம்ம இந்த பொருளையும் பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ நீங்கள் எப்பயுமே சில வீட்டில் மகாலட்சுமி விளக்கு ஏற்றுவாங்க, சில வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க. இன்றைய தினம் மட்டும், அதாவது தை வெள்ளியில் மட்டும் கூடுமான வரைக்கும் அதாவது குற்று விளக்கு 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றுங்க. குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு அதாவது படமாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எப்படி இருந்தாலும் அந்த ஏலக்காய் மாலையை போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா அவங்களுடைய பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், நகை மீட்க முடியல, வீடு கட்ட முடியல, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களிடம் வேண்டிக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளை நம்ம எல்லாமே அவங்கள மனதார குளிர்விக்கும் போது, விளக்கேற்றி குளிர்விக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் ஏலக்காய் கிராம்பு 2மே வாசனை பொருட்கள். வாசனை பொருள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அதுபோக நம்ம அதுக்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். வேலை கிடைக்கலன்னா வேலைக்கான முயற்சிகள் செய்யணும். இப்போ பணம் வரணும் அப்படின்னா வேலைக்கு போகணும். அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் செய்கிறேன். இது போல் நல்ல பதிவுகள் உங்களுக்கு வேணால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய நல்ல தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் உங்கள்கிட்ட சேரும். மஞ்சள் அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக மஞ்சள் வாங்குங்க. நம்மளுடைய வீட்டில் எப்பயுமே மஞ்சள் வற்றாத செல்வமாக இருக்கிறதுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. நம்ம வீட்டில் எப்பயுமே மஞ்சள் இருக்கணும். அது மாதிரி மஞ்சள் கிழங்கு சொல்லுவாங்களா, குளிக்கிற மஞ்சளாக இருந்தாலும் சரி, விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரி, இந்த மஞ்சளையும் வாங்கி உங்கள் வீட்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஞ்சளும் உப்பும் எப்பயுமே வாங்குகிற பழக்கம் இருக்கிற வீட்டில்
வற்றாத செல்வம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த பதிவு போடுறேன். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. எல்லோரும் பயனடையணும். அதாவது நம்ம சொல்கிற விஷயம் எல்லாருக்கும் நல்ல விஷயமா போய் சேருதா அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து போடுறோம். எல்லோரும் பயனடைஞ்சு வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷத்தோடையும் நலமோடு இருக்கணும்னு சொல்லி வாழ்க வளமுடன்.